Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எனக்கு கமெண்ட்லாம் வந்துனே தான் இருக்கு. நான் பார்த்துனே தான் இருக்கேன். பேபி மாவோட டைலரிங் மிஷின் செல்ஃப்ல போட்டாச்சா? கீழே போட்டுட்டியா? தூக்கி மேல போட்டுட்டியா அப்படின்றதா இருக்குது. கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என் மிஷின் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் மேல முன்னாடியே தான் என் கண்ணு முன்னாடியே தான் வச்சிருக்கேன். ஏன் டெய்லி பாத்துறோம். எல்லாரும் தூங்கி எழுந்தோனே வந்து ஆண்டவர் முகத்தை பாப்பாங்க. ஆனா இந்த அம்மா வந்து உடனே டெய்லர் மிஷின் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் முகத்தை பாக்குறது. நான் வந்து ஆகஸ்ட் 28 நம்ம மாதா கோயிலுக்கு போகும்போது நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு போனேன். அடுத்த வருஷம் ஒரு காஸ்டியூம் டிசைனரா நான் வந்து மாதா கோயிலுக்கு வருவேன் அப்படிங்கறத நான் வந்து ப்ரேயர் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதனால வந்துட்டு 10 நாளா வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெங்களூர் போனோம். பெங்களூர்ல இருந்து வந்தோம். இதே ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்தவனே நம்ம வீட்டு வேலைகள் மும்முரமா இருந்தோம். எல்லாத்தையும் இப்ப முடிச்சிட்டோம், இற கட்டிட்டோம். இதுக்கப்புறம் திருப்பி முடியலப்பா. இன்னைக்கு பாதியிலேயே கிளம்பிட்டு போகாம விட்டோம். நாளைக்கு தான் கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு டைம் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சது. ஸ்பேஸ் கிடைச்ச டைம்ல வந்துட்டு ஓகே நம்ம ரொம்ப நாளாச்சு ஸ்டிச் பண்ணி சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட் தைக்க போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள வரும். எப்படி ஸ்டிச் பண்றேன் அப்படிங்கறது தான். ஏன்னா எனக்கு வந்து ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் கடகடன்னு அவங்க ஃபாஸ்ட்டுக்கு நான் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலுமே வந்து நான் எங்க விட்டனோ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மெல்ல மெல்லமா சரி நான் தைச்சு காட்டிட்டுறேன் சீக்கிரம் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போல. ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஆல்ரெடி நான் தப்பு பண்ணி கரெக்ஷன்ல வருது. இப்போ என்ன தப்பு பண்றேன் இல்ல கரெக்டா வருதா அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்ச். எடுத்து சபதை எடுத்து இன்னைக்கு வெற்றிகரமா கையை வைக்க போறேன். ஓகேவா? கைய வைக்க போறேன்ட்டு பேண்ட் தைக்க போறியா? இப்போ சரி கைய வைக்க போறேன். அதாவது இந்த டாப்புக்கு வந்துட்டு நான் பேண்ட் தைக்க போறேன். ஓகேவா? ஆல்ரெடி இந்த டாப் நான் ஆல்ரெடி தச்சதை நீங்க பாத்திருப்பீங்க. இதோட பேண்ட் விட்டு நான் வச்சிருந்தேன். அதை தான் நீ ஸ்டிச் பண்ண போறேன். உன்னோட வேலை நடந்துச்சு போல் இருக்கு. இன்னைக்கு உன் வேலை தான் நடக்கணும்னு இருக்குது. நெத்தில எழுதி இருக்குது, பொறிக்கப்பட்டுள்ளது. வெள்ளைக்கிழமை நான் பாட்டு சும்மா உட்காந்துருந்தேன். வெள்ளைக்கிழமலான்னு சொல்லிட்டு வெளியில போய் கார் எடுக்க போகும்போது இல்ல எனக்கு கிளைண்ட் வராங்க, நீ போய் உங்க தைக்கிற வேலையை பாருன்றாரு. போன் வந்தது இல்ல உங்க எதிர்க்கு தானே போன் வந்தது. அப்போ எது ஃபர்ஸ்ட் முக்கியமோ அதை செய்யணும், செகண்ட் எதுவோ அதை பண்ணணும். ஒரு நாளைக்கு எதுக்கு 24 மணி நேரம் குத்துக்கிறாரு ஆண்டவர். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு என்னன்னா எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் நிறைய இருந்தது. அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கணும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதோட குர்த்தி தைச்சிருந்தேன். இந்த குர்த்திக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் தைக்கணும். அதுக்கு அளவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதெல்லாம் ஃபார்முலா போட்டு கால்குலேஷன் பண்ணி இதை வெட்டி தைக்கணும். இப்ப சரியா? இப்ப ஃபார்முலா வந்து கால்குலேஷன் போடணும். காலையில இருந்து அதை தான் தேடி நின்றேன். அதுக்குள்ள இடையில பூந்து ஓட்டப்பானையில எழுதி விட்டுற மாதிரி வந்து என்ன ஊட்டிங்க. சரி, அதனால நீ உனக்கு என்ன காரியம் கெட்டு போச்சு? ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே சாயந்தரம் குளிக்கும், இன்னைக்கு காலையிலேயே குளிச்சு கிளம்பிச்சாமா. அது ஒரு பெரிய இதுவாமா. சமையலுங்கிறது ஒரு விஷயமே இல்லாம போயிடுது. ஐயோயோ 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 விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. ஐயோயோ அப்படிதான் சொல்லணும். அதோட ஷாலு, இது பேண்ட் இப்ப தைக்கணும். இதை நான் ஊருக்கெல்லாம் போனதுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி. அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய வந்து ஸ்டிச் பண்ணி ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே வந்து முடிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அளவெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. அந்த நோட்டை காவலி இங்க இருக்கு. நமக்கு நிறைய விஷயங்கள் டச் இல்லைன்னா மறந்தே போயிடுது. என்ன பண்றது, வேற வழி இல்லை. நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணும். அதெல்லாம் இருக்கு. 4 + 12 16. ஃபர்ஸ்ட் இதுல வந்து 12 வச்சுக்குவோம். அதாவது 4 ஃபோல்டு போட்டுட்டேன் நான். அதனால இது வந்து ஒரு 12 வச்சிருக்கேன். ஓகே, ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஒரு 36 நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் ஃபுல் லென்த்துக்கும் 1/4 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்ல போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிராஸ் டெப்த்து, அதாவது இந்த நமக்கு சென்டர்ல வர்றதுல அந்த இது, அதுக்கு வந்து 12 14 16 வைக்கணும். ஏன்னா நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கெல்லாம் இடம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். ஓகே, இது ஒரு 16.
இதில் ஒரு 16 கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் டைட்டாக இருக்கக்கூடாதுல்ல நமக்கு, அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கோடு போடு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா எப்படி எதை வைக்கிறதுனே மறந்து போச்சு. இதுதான் அப்பப்போ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். இது வந்து நம்ம கால் உள்ள விடுற இடம் இருக்குல்ல, அது அதில் வந்துட்டு இங்கே வந்து நான் ஒரு 7 வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த 7க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் கட் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து இங்கே ஒரு கோடு கொடுக்கணும். ஓகே, இது வந்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி வந்துட்டு இது 16 கொடுத்துருக்கேன், பெருசாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிப்போம். ஓகேவா, இப்போ இதுலேருந்து வந்து நம்ம 1 இன்ச் கொடுக்கணும் தைக்கிறதுக்கு, அதுக்கு வந்துட்டு ஒரு 1 இன்ச் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணி தைக்கணும். இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணிப்போம். வெற்றிகர பாரத்தை போட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் என்னை விட நீங்கள் தான் வந்துட்டு நான் தைக்கிறதுல வந்து ஆர்வமாக நிறைய பேர் இருக்கீங்க. நான் எப்படி தைக்கிறேன், கரெக்டாக தைச்சிடுறேனா, கரெக்டாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அப்படின்றது வந்து நிறைய பேர் நீங்கள் தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நீங்கள் ஆர்வமாக இருக்கிறத பார்த்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, மோட்டிவேஷன் ஆகுது. பரவாயில்லையே, நம்மளையும் வந்துட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்குமே நிறைய விஷயங்கள் ஓடிட்டே தான் இருக்குது. இப்போ மாமா வேறு இல்லை, வெளில போயிட்டாரு. நேரத்துக்கு இருந்திருந்தாருன்னா ஏதாவது தொணன்னு பேசிட்டு இருந்திருப்பாரு. ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதா கோயிலுக்கு முந்தின நாள், அதாவது 28 கிளம்புறோமா, அன்னைக்கு காலையில் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு தான் கிளம்பணும், 28 நைட்டு தான் கிளம்பணும். அன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு, 8, இன்னைக்கு தேதினா 11, இவ்வளோ நாள் ஆகிவிட்டது நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் லாஸ்ட் டைமே நான் ட்ரை பண்ணதில் வந்து எனக்கு இடுப்பு வந்து முந்திரி கொட்டை மாதிரி ட்ரை பண்ணேன். அதில் வந்து இடுப்பு வந்து என்னாச்சுன்னா டைட்டாக இருந்தது, பட் ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தது. ஃபிட்டிங் கரெக்டாக இருந்து என்ன பண்ணுறது, நமக்கு அந்த கிராச் டெப்த்து அந்த சென்டரில் நமக்கு டைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி போட முடியும், அதுதான். அது வந்து கரெக்டாக இல்லாதனால அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட் பேண்டே எடுக்கல. நார்மல் பேண்ட்டு பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் எடுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஆல்ரெடி இந்த டாப்புக்கு வந்து நான் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அந்த குர்த்தியோட பேண்ட் வச்சுருந்தேன், ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வச்சுருந்தேன். அதை தான் வந்து இப்போ எடுத்து நம்ம ஹோம் ஒர்க் பண்ணி அனுப்பணும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். சரி, அந்த டாப் நம்ம பேண்ட் ஸ்டிச் பண்ண மாதிரி ஆகிடும்ல, அதுதான். இப்போ அது வந்து நம்ம அந்த வளைவெல்லாம் போட்டோம்ல, அந்த வளைவில் வந்து கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்னு எனக்கு ஒரு மைண்டில் வந்து டென்ஷனே ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஸ்டிச் பண்ணவே இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம மறந்துடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஆயிடுச்சு. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட பேண்ட்டு, ஸ்ட்ரைட் பேண்ட் நான் இது பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நிறைய வந்து என்னோட ஃபார்முலாஸ் வந்து அவங்க கொடுக்குறது தான், அவங்களோட ஃபார்முலாஸ் வந்து தான் நம்ம ட்ரை பண்ணோம். அதனால் வந்துட்டு அதில் நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ரேஷியோ எடுத்து வச்சுப்பேன். அது ரேஷியோ எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து என்னென்னா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ரெடிமேட் பேண்ட் ஒன்று கரெக்டாக இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வருது, கரெக்டாக இருக்குது அந்த மெஷர்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஆல்ரெடி நான் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நான் வெட்டுறேன். இப்போ வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி போடுறது தான். இனி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எப்படி எடுக்குதுன்னு தெரில, பட் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபியில் நூல் சுற்றிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மெரூன் கலர் போடுறோம் அப்படிங்கிறனால சுற்றின்னு இருக்கேன்.
இது சுற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிஷினை தொட்டே. பார்க்கவே செம ஹாப்பியாக இருக்குது. அப்பப்போ ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நான் வந்து கிளாஸே முடிக்கல. எனக்கு கிளாஸ் நிறைய இருக்குது. இன்னும் ஹோம்ஒர்க்லாம் நிறைய வச்சுருந்தா இருக்கேன். அதெல்லாம் முடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேண்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவோம். அது குர்த்தி வச்சுருந்தேன்ல, அந்த குர்த்தியோட பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவோம் அப்படின்ட்டு. முதல்ல வீடெல்லாம் குப்பை குப்பையாக இருக்கும். தச்சு வந்து ஃபுல் வீடாக குப்பையாக போட்டு வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தைக்கிறதே கிடையாதுல்ல. வந்துட்டு நூல் கோத்துக்கிறேன் மிஷினில். பர்ஃபெக்டாக தெரியுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்னென்னா பாபின் வந்து நூல் எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயிடுச்சா ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இதை வந்து நம்ம மிஸ்கிட்ட சொல்லணும், இதுக்கு தாங்க சொல்கிறேன் தச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிகரமாக பேண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ ஒன் சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 சைடும் ஃபினிஷ் பண்ணணும்ல. ஐ திங்க் பர்ஃபெக்ட்னு இல்லை, அதே மாதிரி இதையும் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இதே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த 2 பக்கமும் நம்ம இப்போ அட்டாச் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் அங்கே ஜாயின் பண்ணணும், அந்த 2ஐயும் இங்கே ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபைனலாக வந்து இதை ஜாயின் பண்ணணும். இப்போ இப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 2 கால் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலாஸ்டிக்கும் நான் வச்சுட்டேன். எலாஸ்டிக் கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பேண்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட பேண்ட்டு. இவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி ஃபுல்லாக காட்டினா உங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நான் போட்டு பார்த்துட்டு அந்த குர்த்தியோட போட்டு வரேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாமா வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் நம்ம முழுசாக நான் தைச்சதை போட்டேன். இப்போ மாமா வந்து அவனே ரியாக்ஷன் பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டாரா? பில் அடிக்கிறாரா இல்லை சாவிட்டு திறக்கிறாரான்னு தெரியலையே. சரி, இந்த பேண்ட் தான் தைச்சேன். இப்போ நல்லா தானே இருக்குது. ஆனால் லிட்டில் மிஸ்டேக் ஒன்று இருக்கு அதில். லிட்டில் மிஸ்டேக் தானே? அப்புறம் என்ன லிட்டில் மிஸ்டேக், பிக் மிஸ்டேக் அது. அப்படியா? பட் ரீஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். சரி பாப்போம். கரெக்ஷன் ரீடு. பாரு, ஃபுல் செட்டு தைச்சிட்டேன் பாரு. பாரு, நீ வந்து செட் ஒரு ஃபுல் செட் தைச்சிட்டேன். இப்போ அவ்வளோ நான் போயிட்டு வரதுக்குள்ள நான் ஃபுல் செட் தைச்சிட்டியா? ஃபுல் செட் இல்ல, பேண்ட் மட்டும் தான் தைச்சேன். அப்ப இந்த டாப் ஏற்கனவே ஆல்ரெடி நான் தைச்சேன்ல ஃபர்ஸ்ட். சரி சரி, நல்லா தான் இருக்குது. என்ன அது என்ன பிக் மிஸ்டேக்? பிக் மிஸ்டேக் இங்க பிக் மிஸ்டேக் ஏர்லியோ? ஆமா, அது வந்து சின்னதா இப்ப துணி வச்சு கரெக்ஷன் பண்ணிட்டேன். பட் ஆனா இப்படி பண்ணக்கூடாது. அதனால நான் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, அப்ப நீங்க வந்து பழைய பேண்ட் வச்சு பாத்தீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. வச்சு பார்த்தேன் அப்படின்னு. அப்படி இருந்து எப்படி நீங்க தப்பு பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதான் எனக்கும் தெரியல. லாஸ்ட் ஒரு பேண்ட் தைச்சதும் இதே தப்பு, இப்பவும் இதே தப்பு தான் எனக்கு வருது அப்படின்னு. பாத்துல சுடிதார் ஒரு மெட்டீரியல் கொஞ்சம் லுக்காவே இல்ல. இது வந்து ட்ரைனிங் பீரியட். ஓகே, ஏன்னா ஃபுல் செட் காட்டு. என்னோட ஃபுல் லுக் இது வந்து நம்ம ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு தான் தைக்கணும். கிளாத்தோட மொத்த மெட்டீரியல் செலவு 500 ரூபாய். ஓ அப்படியா? அப்போ ஓகே, 500 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வரும். அதனாலதான் ஆனா பழகிட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். எனக்கு ரீடூ பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு அசிங்கமா போச்சு, அடிச்சு திரும்பி பண்ணணும். அப்ப நீ ரீடூனா திருப்பி ரீடூ வந்து திருப்பி கரெக்ஷன் எல்லாம் கரெக்டா பண்ணி எனக்கு நான் அனுப்பணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டி கிளாத்ல இது பண்ணுங்க. நைட்டி கிளாத் கம்மியா தான், மெட்டீரியல் கம்மியா தான் வரும். அதனால எனக்கு ஸ்ட்ரைட் பேண்ட் எனக்கு கரெக்டா வர வரைக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்ட்டாங்க. சரி ரைட், ஓகே ஓகே. அசிங்கமா போச்சு குமார். ஆர்வமா தைச்ச பரவாயில்லையே, பர்ஃபெக்ட்டா வந்து. ஆனா பார்த்தா ஒன்னும் தெரியலையே, நல்லா தானே இருக்கிற மாதிரி தெரியுது. ஏறல ஒழுங்கா, இங்க ஏறல. அதான் என்ன பண்ணிட்டேன், பேக்ல வந்து கொஞ்சம் அந்த எவ்வளவு இன்ச்சஸ் வந்து எனக்கு இடிக்குதோ அந்த இன்ச்சஸ பேக்ல குடுத்துட்டேன். பிட்டு துணி வச்சு தைச்சேன். இப்ப அது என்னன்னா அந்த இன்ச்சஸே இப்ப எக்ஸ்ட்ராவா வச்சு திருப்பி ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் தைக்கணும். நீயே தச்சு போறதுனால பிரச்சனை இல்லை. யாருக்கும் பேக்ல வர பிட்டு துணி யாருக்கு நான் தெரிய போகுது. இல்லப்பா, இது வந்து நான் அதுதான் வச்சிருந்தேன். கடைசி ட்ரைனிங் பீரியட் இதுதான். இதுக்கப்புறம் கரெக்டா வந்துச்சுல. ஆனா இன்னும் கொஞ்சம் லூஸா தைக்கணும். ரொம்ப டைட்டா தச்சிருக்க மாதிரி இருக்கு டாப்பே.
டாப் அப்ப தைச்சதுப்பா. எங்கிட்ட இப்ப பேண்ட் மெட்டீரியல் இல்ல, ஃபுல்லா குர்த்தி மெட்டீரியல் தான் வச்சிருக்கேன். அதனால இப்ப பேண்ட் வந்து நைட்டி மெட்டீரியல் எடுத்து தைக்கணும். அடுத்தது ஓகே. தலை எழுத்து ஆனாலுமே பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்கா? நான் தான் சொல்லணும் என் தலையெழுத்து இல்ல பாக்கிறதுக்கு கரெக்டா தெரியுதா? பாக்கிறதுக்கு நல்லா, அதெல்லாம் உண்மை. நீயே சொன்னாதான் தெரியுது. சொன்னாதான் தெரியுது. ஆமா அதுதான் ஓகே. ஆனா பட் இத கரெக்ஷன் பண்ணி அடுத்ததுல ஒழுங்கா தைச்சு காட்டுறோம். சரி ஓகே ஓகே.